நல்ல வேளையாக தேவன் நன்றியோடு சோதரிக்கிறோம். கர்த்தரை மட்டுமாய் நம்மோடு கூட இருப்பதற்காக சோதரிக்கிறோம். ஒரு பெரிய பிரசங்கம் அல்ல, ஆவியானவர் ஒருவரே. தேவன் ஆராதனை வேளையிலே நம்ம மத்தியிலே அசைமாடுகிறவராய் இருந்தார். அந்த ஆராதனை வேளையில் தாமே நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை அவர் நமக்கு சொன்னார். ஒருவேளை நாங்கள் 2 பேரும் வீட்டில் இருந்ததுனால நான் என்ன பிரசங்கம் எடுக்கிறேன் அதை பேசி நான் ஒரு நாளும் சொன்னதில்லை, அதை நாங்கள் பகிர்ந்து கொண்டதும் இல்லை. ஆனால் ஆவியானவர் அதை நமக்கு என்ன செய்கிறார், உறுதிப்படுத்தி தருகிறார். பிரியமானவர்களே, இந்த வேளையில் உங்களோடு கூட பேசும்படியாய் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை எடுப்போம் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி வெற்றி கொள்வீர்கள். ஆண்டவர் இந்த சுவிசேஷங்களிலே தன்னுடைய பிள்ளைகளோடு கூட முதல்ல பேசும் பொழுது கூட, அந்த மலை பிரசங்கத்திலே பேசும் பொழுதும் அவர் சொல்லுகிறார், கேட்கிற எவனும் என்ன செய்கிறான், வெற்றி கொள்ளுகிறான் என்று சொல்லுகிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சீஷர்களை விட்டு இந்த பூமியை விட்டு இனி பரத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை வந்த பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 14, 15, 16 அந்த 17ஆம் அதிகாரத்திலே தேவன் அவர்களோடு கூட பேசுகிறார். அப்பொழுது இதை அவர் ஞாபகப்படுத்தி செல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் இதுவரைக்கும் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கல, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் என்ன செய்யும், நிறைவாய் இருக்கும்படி வெற்றி கொள்ளுவோம். இந்த வருடத்தில் நம்ம என்ன செய்வோம், கேட்கிற ஆண்டவரிடத்திலே வந்து கேட்ட அனைவரும் என்ன செய்தாங்க, வெற்றி கொண்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் உனக்கு சுத்தமானால் எங்களை சுத்தமாக்கும் என்று ஆண்டவரிடத்திலே வந்து கேட்டார்கள். தேவன் அவர்களுக்கு அதிசயத்தை செய்தார். ஆண்டவர் நான் பார்வை அடைய வேண்டும் என்று கேட்டவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தார், பார்வையை கொடுத்தார். அல்லது பெரிய விசுவாசத்தோடு கூட ஆண்டவர், நீங்க என் வீட்டிலே வந்து மரண தருவாயில் இருக்கிற என் மகளை என்ன செய்யணும், சுத்தமாக்க வேண்டும் என்று கேட்ட எவ்வளவுக்கு ஆண்டவர் என்ன செய்தார், சுகத்தை கொடுத்தார். பிரியமானவர்களை, உயிரோடு கூட எழுப்ப செய்தார். இந்த உலகத்திலே சுவிசேஷங்களை பார்த்தோம் என்றால், ஆண்டவரிடத்திலே வந்து கேட்டு என்ன செய்தார்கள், பெற்றுக் கொண்டார்கள். அதனாலதான் அவர் போகும்போது சொல்றார், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி வெற்றி கொள்வீர்கள். ஆண்டவர் சொன்னார். அதற்கு முன்பாக 14ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு என்ன செய்வேன், தருவேன். இது சத்திய வேதம். பிரியமானவர்களே, இது ஒருவேளை நம்முடைய ஆறுதலுக்காக எழுதப்படல, நம்ம ஒருவேளை மகிழ்ச்சி அடைவதற்காக இந்த வார்த்தைகள் எழுதப்படல. தேவன் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். சத்திய தேவனின் சத்திய வார்த்தைகள். அவர் சொல்லுகிறார், நீங்க கேளுங்க, அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் என்று. இதை குறித்து நீங்க என்ன செய்யலாம், அநேக செய்திகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, வெறும் ஒரு காரியத்தை பெற்றுக் கொண்டவர்களாக மாத்திரம் நம்ம கடந்து செல்ல கர்த்தர் என்ன செய்யல, விரும்பல. பிரியமானவர்களே, அதற்காக நம்மை அழைக்கல. இந்த உலகத்திலே ஒரு தேவை இருக்கிறது. ஆண்டவரிடத்திலே போகிறோம், கேட்கிறோம், அதை மட்டும் பெற்றுக் கொள்ளுகிறதற்காக தேவன் நம்ம என்ன செய்யல, அழைக்கல. ஆண்டவர் பெரிய காரியத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நாளிலே ஒரு 2 வார்த்தைகளை மட்டும் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். ஆண்டவரிடத்திலே வந்து கேட்டார்கள் சிலர், ஆனால் கேட்டதை அவர்கள் என்ன செய்தாங்க, பெற்றுக் கொண்டார்கள் மாத்திரமல்ல, சாதனையாளர்களாய் மாறினார்கள். பிரியமானவர்களே, சாதனையாளர்களாய் மாறினாங்க. சாதாரண காரியத்தை கேட்பதற்காக மட்டுமல்ல, ஒரு சாதனையாளர்களாக உங்களை மாற்றவே ஆண்டவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக் கொண்டார்கள் அனைவரும். ஆனால் ஒரு சிலர் கேட்ட கேள்விகள் எப்படி இருக்கா, ஒரு வித்தியாசமாய் கேட்டார்கள். ஆண்டவருக்கு எப்படி கேட்டாங்க, ஒரு வித்தியாசமான வார்த்தையை நம்ம கடந்த வருடத்துல கேட்டோம். ஆண்டவரே, நீங்க எனக்கு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டோம். ஆண்டவரை, நீர் எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? ஆண்டவர், நான் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தார்.
ஒவ்வொரு வருடம் அப்படி கொடுக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே வேதத்திலிருந்து சில சாதனையாளர்களை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த சாதனையாளர்கள் ஆண்டவரிடத்திலே கேட்டார்கள், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாய் கேட்டாங்க. பிரியமானவர்களே, கொஞ்சம் வித்தியாசமா கேட்டாங்க. அதுதான் ஆராதனை வேளையிலே ஆவியானவர் சரியா பேசுகிற அதே வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து பார்த்தோம் என்றால், அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். ஆண்டவரை பார்த்து ஆண்டவரிடத்திலே போய், ஆண்டவரே நான் என்ன செய்ய என்ற ஒரு வார்த்தையை அப்போஸ்தலராகிய பவுல் அப்போஸ்தலர் கேட்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று. ஆண்டவரிடத்துல வந்து கேட்ட எல்லாரும் பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் இந்த பவுல் அப்போஸ்தலர் ஆண்டவரிடத்துல முதல் முறையாய் கேட்கிறார். ஆனால் ஒரு வித்தியாசமாய் கேட்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் அதற்கு அவருக்கு ஒரு பதில் கொடுத்தார். அந்த பதிலின்படி அவர் செய்த பொழுது அவர் பெற்றுக்கொண்டார். சுகத்தை பெற்றுக் கொண்டது மட்டுமல்ல, அவர் ஒரு சாதனையாளராய் மாறினார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அவருடைய பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். பெற்றுக்கொள்ளணும் வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு தெரியும். அது ஆண்டவரிடத்துல வித்தியாசமாய் கேட்போம். இந்த வெற்றி கொள்ளுகிறதற்கு நான் என்ன செய்யணும்ப்பா? இந்த ஆண்டு நான் என்ன செய்ய நீர் விரும்புகிறேன்? ஒவ்வொரு நாளும் கேட்டோம்னா ஆண்டவர் உங்களுக்கு தர பவுல் கேட்டார். அவர் கேட்ட அந்த சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். கேளாத பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். வரங்களை கொடுத்தார். வல்லமைகளை கொடுத்தார். இன்னும் ஆவிக்குரிய புது அனுபவங்களை கொடுத்தார். இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் அவர் மேல் நடந்து வந்தது அந்த ஒரே ஒரு வார்த்தையினால் மாத்திரம். ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்ய விரும்புகிறேன்? பிரியமானவர்களே, இந்த ஒரு வார்த்தை அவரை எப்படியாய் மாற்றுகிறது? ஒரு சாதனையாளராய் மாற்றுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் அதற்காகத்தான் நம்ம அழைத்திருக்கிறார். நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொருவரையும் அழைக்கும் பொழுது தேவன் என்ன செய்தார்? ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட அழைத்தான். பிரியமானவர்களே, பெரிய நோக்கத்தோடு கூட அழைத்தான். வேதத்திலே தேவ அழைப்பு என்பது ஒரு சாதாரணமான காரியங்களை செய்கிறவர் அல்ல. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். அதே போல செய்கிறதற்கு தான் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. 2025ஆம் ஆண்டு வெறும் நீங்கள் கேட்டதை கொடுத்தவர் மாத்திரமல்ல, உங்களை ஒரு சாதனையாளராய் மாற்ற தேவன் விரும்புகிறார். அதனாலே ஆண்டவரிடத்தில் கேடு, ஆண்டவரே நான் என்ன செய்ய? ஒரு சுகத்திற்காக இந்த வேளையில வந்திருக்கலாம், ஒரு நெருக்கத்தில் நம்ம வந்திருக்கலாம். பவுல் அப்போஸ்தலர் சந்தித்த உடனேயே அவர் ஜெபத்தில் கேட்ட கேள்வி, ஆண்டவர் சொன்னார், இப்போ அவர் போய் என்ன செய்தார்? ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஜெபத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆண்டவரை நான் என்ன செய்ய? ஆண்டவரை நான் என்ன செய்ய? வேற உண்மை கேட்கல. ஆண்டவர் அவரை சாதனையாளராய் சாதிக்கிறவராய் மாற்றினார். அல்லேலூயா. அதே போல பார்க்கிறோம், சாதனை தேவன் சொன்ன காரியங்கள்லாம் பெரியவைகள். பிரியமானவர்களை நம்மளால் என்ன செய்ய முடியாது? அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சங்கீதக்காரர் சொல்லுகிறார், தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் அவரை நம்புகிறவர்களுக்கும் அவர் வைத்திருக்கிற நன்மை எப்படியா இருக்கிறான்? மிகவும் பெரியதமாய் இருக்கிறது. அதை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவரிடத்தில் இந்த ஒரு வார்த்தையை கேட்க தேவன் விரும்புகிறார். மற்ற எந்தனையும் கேட்டதையும் உடனே தருகிற தேவனாய் இருக்கிறார். கேட்டதை என்ன செய்கிறார்? உடனே தந்தார். ஆனால் ஆண்டவரை நான் என்ன செய்யணும் கேட்டவர்களை ஆண்டவர் எப்படி மாற்றினார் என்றால் சாதனையாளர்களாய் மாற்றினார், சாதிக்கிறவர்களாய் மாற்றினார். பிரியமானவர்களே, நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே ஒரு பிரச்சனை அந்த இடத்துல வருகிறது. எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஒரு தண்ணீர் தாகத்தோடு கூட போகிறார்கள். தண்ணீர் தாகத்தோடு கூட போகிறாங்க. ஒரு இடத்துல தண்ணீர் கிடைக்கிறது. ஆனால் அந்த தண்ணீர் எப்படியா இருக்கிறது?
அது கசப்பாக இருக்கிறது. கசப்பாக இருக்கிறது. வசனத்தை வாசிங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கசப்பு இருக்கு ஐயா, வாழ்க்கையில ஒரு கசப்பு இருக்கு. அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இந்த கசப்பை எப்படி மாற்றுகிறது? அவர் கேட்டது என்ன? ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? ஏனென்றால் ஆண்டவர் அதற்கு கொடுத்த பதில் அவருடைய கேள்வியை நமக்கு என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் அதற்கு என்ன பதில் கொடுத்தார்? ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவர் தண்ணீரிலே போட்டவுடன் ஆண்டவருடைய பதில் எப்படி வந்தது? மோசேக்கு ஒரு மரத்தை காட்டினார். நிறைய மரம் இருந்தா ஒரே ஒரு மரம் இருந்தா தெரியாது. ஆனால் ஒரு மரத்தை காட்டினார். அந்த மரத்தை படி என்ன செய்ய? இந்த தண்ணீர்ல போடுன்னு சொன்னார். அப்ப அவருடைய கேள்வி எப்படியா இருக்கும்? ஆண்டவரே, ஜனங்கள் குடிக்க முடியாதபடி, நான் குடிக்க முடியாதபடி இது எப்படியா இருக்கிறது? கசப்பாக இருக்கிறதே, நான் என்ன செய்ய? கசப்பை மாற்றுகிற தேவனா இருக்கிறீங்க, நான் என்ன செய்ய? அவருடைய கேள்வி அப்படியாய் வருகிறது பிரியமானவர்களே. அதே போலதான் பார்க்கிறோம். இந்த நெருக்கத்திலே அவர்கள் இருக்கும் பொழுதும் ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். அந்த மோசேக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு பதில் கொடுத்தார். என்ன பதில் கொடுத்தார்னா, என்ன நினைப்ப பார்க்கிற? கையில் இருக்கிற கோல் என்ன செய்ய? நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்ப மோசேயின் கேள்வி எப்படியா இருக்கும்? ஆண்டவரை, இவ்வளவு சிக்கலான நேரம், நான் என்ன செய்ய? தேவனை நோக்கி பார்த்தவர் கேட்டான். ஒரு விண்ணப்பத்தை கேட்கல. எனக்கு இதை செஞ்சுட்டாங்க கேட்கல. ஆண்டவரை, சூழ்நிலை இப்படியா இருக்கிறது. சூழ்நிலை என்னை பயமுறுத்துகிறது. சூழ்நிலை என்னை நெருக்குகிறது. சூழ்நிலை என் வாழ்வை கஷ்டமாக்குகிறது. நான் என்ன செய்ய? ஆண்டவர் அதற்கு கொடுத்த பதில், அவர் மட்டும் அந்த தண்ணீரை கொடுத்து குடித்தார். குடித்து தேவன சோதனைகளை எல்லாரும் குடிக்க முடியாது. நீங்கள் கேட்கிறது ஒரு கேள்வி. உங்களுடைய தேவைகளை தேவன் சந்திக்கிறவராய் மாத்திரம் அல்ல, அநேகரும் மதுரமாகும்படியாய் உங்களுக்கு கர்த்தர் அப்படியாய் அனுகிரகம் செய்வார். அல்லேலூயா. உங்கள் வாழ்வை மதுரமாக்குகிறது தேவனுக்கு ஒரு சாதாரண காரியம் பிரியமானவர்களே. உங்கள் வாழ்க்கையில் உள்ள நெருக்கத்தை மாற்றுகிறது தேவனுக்கு ஒரு சாதாரண காரியம். ஆனால் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரை நான் என்ன செய்ய நீங்க கேட்டீர்கள் என்றால், உங்கள் வாழ்வில் இருந்த நெருக்கம் மாறுகிறது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்வு கசப்பான வாழ்வு மதுரமாய் மாறுகிறது மாத்திரமல்ல, அநேகருக்கு பிரயோஜனமாய் நீங்க என்ன செய்வீங்க? மாறுவீர்கள். அதுதான் தேவ திட்டமாய் இருக்கிறது. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். சாதாரணமாய் அழைக்கல, சாதனையாளர்களாய், பெரிய சாதனைகளை செய்யும்படியாய் மாற்றுகிறவர்களாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அதனாலதான் தேவன் தந்தைய பிள்ளைகளுக்கு விருதாவாய் சில சிக்ஷைகளை கொடுப்பதில்லை, விருதாவாய் சில பலவீனங்களை கொடுப்பது இல்லை, விருதாவாய் சில கஷ்டங்களை கொடுப்பதில்லை. அதற்கு பின்பு ஒரு பெரிய ஆசீர்வாதம் மறைந்திருக்கிறது என்பதை நம்ம வேதத்தில் அநேக இடங்களிலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோபு தேவனுக்கு பயப்படுகிற ஒருவர். அவருடைய வாழ்விலே சில பிரச்சனைகளை கர்த்தர் அனுமதித்தார் என்றால் அதற்கு பின்னாலே ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் மறைந்திருக்கிறத வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போலதான் ஒரு சின்ன பிரச்சனை தான், இந்த பிரச்சனையை மாற்றி 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 வந்து ஒருவேளை பல ஆண்டுகள் நீங்கள் ஜெபித்திருக்கலாம், பல மாதங்கள் ஜெபித்திருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனையை கொண்டு உங்களை தேவன் எப்படியாக விரும்புகிறார்? சாதனையாளர்களாய் மாற்ற விரும்புகிறார். சாதனையாளர்களாய் மாற்றி விரும்புகிறார். பவுலப்போஸ்தலர் கேட்டார் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, எனக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது, இந்த பலவீனத்தை நீங்க என்ன செய்ய? மாற்றுங்கன்னு கேட்டார். மாற்றுங்க. ஆனால் தேவ பதில் எப்படியாய் வந்தது? ஒரு பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாக திரும்ப போதும். கிருபை அணு தினமும் பவுலப்போஸ்தலர் மேல் ஊற்றப்பட்டது. பவுலப்போஸ்தலர் சாதிக்கிறவராய் மாறினார். அல்லேலூயா.
அல்லேலூயா. தேவனிடத்திலே கேளுங்க, ஆண்டவரே இந்த பலவீனம் என்னை பெருசா பிரச்சனை உண்டாக்குகிறதை நான் என்ன செய்யணும் கேளுங்க. தேவன் உங்களை ஒரு சாதனையாளராய் மாற்ற விரும்புகிறார் பிரியமானவர்களே. அதே போல நம்ம பார்க்கிறோம், கிதியோனின் வாழ்விலே நீங்க பார்த்தோம் என்றால், நியாயாதிபதியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசித்தீர்கள் என்றால், ஒவ்வொரு ஸ்டெப்பிலையும் கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய, ஆண்டவரே நான் என்ன செய்ய. ஒவ்வொரு ஸ்டெப்பிலையும் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். அதனால்தான் ஒரு பெரிய வெற்றியை பெற்ற, இன்றைக்கு நாம் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு சாதனையாளராய் கிதியோன் இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆண்டவர் அப்படியா உங்களை 2025 மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பினால் நம்பாட்டி கர்த்தர் என்ன செய்கிறார்? செய்ய போகிறார், செய்ய போகிறார். தேவனை நோக்கி கூப்பிட்டவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டம் சாதனையாளர்களாய் மாற்றுகிறார் பிரியமானவர்களே. என்ன பெரிய திருமங்கலம் பட்டணத்திலே சாதாரண ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு ஆர்டினரி மேனா தான் நான் இருந்தேன். ஒருவேளை எங்களுடைய வம்சத்துல அல்லது எங்களுடைய தலைமுறையிலே ஒரு உபதேசியாரும் இல்லை, ஒரு போதகரும் இல்லை, யாரும் இல்லை. நான் போதகருக்கு பிள்ளை, போதகருக்கு பேர அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, என்னை கெயின் பண்றதுக்கும் ஆள் இல்லை. ஆனால் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் என்னை நடத்தின விதம் என்னை சாதனையாளராக என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனங்களை அறியாதேனா வேத வசனங்களை உங்களுக்கு சொல்லும்படியாய் ஒரு சாதனையாளராய் மாற்றுகிறார். காரணம், ஆண்டவரிடத்திலே, ஆண்டவர் என்னை ரட்சித்தீரே, என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, எனக்கு தூய ஆவியை கொடுத்தீரே, எதற்காகப்பா? நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்தில் என்ன செய்ய கேளுங்க. இந்த நாளிலே, இந்த வருஷத்துல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்திலே கேளுங்க, ஆண்டவரே இந்த நாளிலே நான் என்ன செய்ய. பிரியமானவர்களே, நீங்கள் சாதிக்கிறவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, சாதிக்கிறவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சும்மா அழைக்கப்படல, ஒரு சாதனையாளராய். ஒரு சின்ன பையனை போல, ஒருவேளை சின்ன பையன் சொல்லுகிற அளவிற்கு தாவீது அந்த நாட்களிலே இருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சும்மா இல்லை, அவரோடு கூட அவரை சாதிக்கிறவராய் மாற்றுகிறதற்கு தான் கூட இருந்தார். சாதிக்கிறதற்காக மாற்றுகிறதற்காக கூட இருந்தார். நமக்கு ஒருவேளை நம்ம வேதத்தில் அதெல்லாம் எழுதப்படவில்லை, ஆனால் யுத்தத்திற்கு போய் நிற்கிறார். ஒரு கவன்கல்லையும் கல்லையும் கவனையும் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை உள்ளத்திலே தேவன் கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே இவ்வளவு பெரிய மனிதனை நான் எதிர்க்க போகிறேன், நான் என்ன செய்ய? தேவன் அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறார், கிதியோனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இந்த நாளிலே பிரியமானவர்களே, கலங்கி நிற்கிறோம், கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. இந்த பிரச்சனை எப்படி மாறும்? இந்த பிரச்சனையை மாற்றுங்கன்னு சொல்லி தேவனிடத்திலே கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நீங்க கலக்குகிறதற்காக அழைக்கப்படல, கலக்குகிறதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. 2025ஆம் ஆண்டு ஆரம்பத்திலே தேவன் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஞாபகப்படுத்த விரும்புகிறார். தேவனுடைய அழைப்பு என்பது வித்தியாசம். தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் சாதாரண காரியத்திற்கு அல்ல. இந்த உலகத்தோடு உலகமாய் கரைந்து போகிற மக்களை போல கரைந்து போகிறதற்காக அல்ல, சாதிக்கிறதற்காக அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப சாதிக்க முடியும்? ஆண்டவரே நான் என்ன செய்யணும் கேளுங்க, நான் என்ன செய்யணும் கேளுங்க. தேவனை செய்ய வேண்டிய காரியத்தை உனக்கு அறிவிப்பார், எனக்கு அறிவித்தார். பல வேளைகளிலே, என் பலவீன வேளையிலே கேட்டிருக்கிறேன், என் நெருக்கமான வேளைகளிலே கேட்டிருக்கிறேன், பிரச்சனையான வேளையிலே கேட்டிருக்கேன். இல்லை நான் என்ன செய்ய? வாயிலிருந்து இப்படியோ அந்த வார்த்தை தான் வரும். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நான் சாதிக்கிறதற்காக தேவன் அந்த வார்த்தைகளை ஆலோசனை கொடுத்தார். பிரியமானவர்களே, அதற்காகத்தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்கள் பலவீனம் மாறுகிறதற்காக மாத்திரம் அல்ல, அநேகருடைய பலவீனங்களை நீங்க மாற்றுகிறதற்காகத்தான் கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய பலவீனம் மாறும். நீங்க இன்னொரு இடத்துல உங்களை கொண்டு கொண்டிருந்துமா
ஆண்டவரை என் பலவீனத்தை மாற்றினது போல இந்த பலவீனத்தை மாற்றும் என்று சொல்லி தேவ நாமம் மகிமைப்படும்படியாய் ஒரு சாதனையாளராய் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? மாற்ற போகிறார். அநேக ஊழியருடைய சாட்சி உங்களுக்கு சொல்லலாம். எனவே வேதத்தில் பார்த்தவர்கள் நமக்கு தெரிந்த ஒரு காரியம். 1 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்த்தோம் என்றால் அவர் சொல்லுகிறார், சொல்லுங்க ஆண்டவரே, நான் கேட்கிறேன், நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஆண்டவர் இவ்வளவு நேரம் பேசுகிறார். பிரியமானவர்களே, இந்த அனுபவங்களை உங்களுக்கு தேவன் தர விரும்புகிறார். உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய நெருக்கங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை கவலைப்பட வைக்கிறதற்காக அல்ல, உங்களை ஒரு சாதனையாளராய் மாற்றுகிறதற்காக என்பதை என்ன செய்ய வேண்டாம், மறந்து போக வேண்டாம். அதுதான் கர்த்தருடைய அழைப்பு. உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும், அதுதான் கர்த்தருடைய அழைப்பு. நிறைய மீன்களை பார்த்து அதிசயத்தை பார்த்து அப்படியே அசந்து போய் என்ற பேரில் சொன்னாரு, அம்மா உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுகிறேன். அசாதாரணமான காரியங்களை செய்வதற்காக தேவன் அழைத்தார். சாதாரணமானவல்ல. 2025 ஒருவேளை சாதாரணமாக இருக்கிறவங்களை அன்றைய ஒழுமை செய்ய தெரியாதையா இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறவங்களை சாதனையாளர்களாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால் தான் தேவனுடைய வார்த்தைகள் ரெட்டிப்பாய் வருகிறது. இந்த வேளையில் நீங்க செய்ய, ஆண்டவரே என்ன செய்ய விரும்புகிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் என்ன செய்யணும்? 2025 ஒவ்வொரு நாளும் கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? தேவன் உங்களை வழிநடத்துகிறவனாய் இருக்கிறார். பாதைகளை உண்டாக்கும்படியாய் உங்களை உபயோகப்படுத்துகிறவராய், பலவீனங்களை அகற்றும்படியாய் உங்களை உபயோகப்படுத்துகிறவராய், தேவனுக்கு இது பெரிய காரியங்களை செய்து சாதிக்கிறவராய் உங்களை மாற்றும்படியாய் தேவன் விரும்புகிறார். அந்த எல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான். ஆண்டவரிடத்துல கேளுங்க, வெற்றி கொள்வீங்க. எப்படி கேட்க சொல்லுகிறார் இந்த நாளிலே? ஆண்டவரை நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீங்க? இந்த நாளிலே நான் என்ன செய்ய? நான் ஆலயத்துக்கு போகிறேன், நான் என்ன செய்ய? நான் அலுவலகத்துக்கு போகிறேன், நான் என்ன செய்ய? தேவன் பேசுகிறவனாக இருக்கிறார். தேவன் ஆலோசனை கொடுக்கிறவனாக இருக்கிறார். ரொம்ப கேட்டார், அப்படி தோல்வியில துவழ்ந்து போய் விழுந்து யோசுவா விழுந்திருக்கிற நேரத்தில் ஆண்டவர் அவரை தூக்கும் பொழுது அவர் கேட்கிற, ஆண்டவரே ஏன் எங்களுக்கு இப்படி, ஏன் இந்த தோல்வி, நாங்க என்ன செய்யணும்? ஆண்டவர் செய்யக்கூடிய காரியத்தை சொல்லி அழகாய் ஒரு யுத்தத்திற்கான ஆலோசனை கொடுக்கிறார். அதற்கு பின் நீங்கள் பார்த்தோம் என்றால் சாதனையாளராய் யோசுவா மாறினார். ஒரு இடத்துல கூட தோல்வி இல்லை, ஒரு இடத்துல கூட தோல்வி இல்லை. 2025 ஒரு காரியத்துல கூட நீங்க தோற்று போக மாட்டீங்க. ஏனென்றால் தேவன் உங்களை ஒரு சாதனையாளராய் மாற்ற விரும்புகிறார். அவருக்கென்று சாதிக்கிறவர்களாய் மாற்ற விரும்புகிறார். இந்த நாளிலே அவருக்கு நோக்கி கொடுங்க. இன்னும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து நம்ம பின்வருகிற நாட்களில் விவரமா நம்ம வாசிக்கலாம். அவர்கள் எப்படி சாதித்தார்கள் என்று நீங்க இந்த வருடத்தின் கடைசியிலே சாட்சி சொல்ல போறீங்க. என்னை கர்த்தர் எப்படி மாற்றினார்? ஒரு சாதனையாளராய் மாற்றினார். அல்லேலூயா. ஒரு சாதனையாளராய் மாற்றினார், சாதிக்கிறவனாய் மாற்றினார், ஒரு தோல்வியே இல்லாதவனாய் மாற்றினார். இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நீரின் வாழ்விலே பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன். என்னை ஒரு சாதனையாளராய், ஒரு தாவீதை போல, ஒரு மொகுலை போல, ஒரு சாமுவேலை நீங்க பார்த்தீங்களா, அவர் பேர் அந்த தேசம் முழுவதுமாய் பரவிச்சு. ஆண்டவரிடத்தை கேட்டார், நான் என்னப்பா சொல்லுங்கப்பா, நான் செய்யறேன், நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு எந்த நெருக்கம் இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க பயப்படாதீங்க. உங்களை ஒரு சாதனையாளராய் மாற்றுவதற்காகத்தான் இவைகளை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். இந்த நாளிலே தேவ சமூகத்திலே நம்ம
நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்த ஆண்டவரே, நாங்க என்ன செய்ய? பெரிய திட்டம் வைத்திருக்கிறீங்க, இந்த திட்டத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் சொன்னால் போதித்து நடத்துங்கப்பா. நடக்க வேண்டிய வழியை நான் என்ன செய்வேன்? உனக்கு காட்டுவேன். உன் கண்மேல் உண்மையில் உன் கண்ணை உண்மையில வச்சு செய்வேன். உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. இதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். என்னுடைய எல்லா காரியங்களையும் ஒரு மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறத விட, ஆண்டவரே இதில் நான் என்ன செய்யணும்னு நான் கேட்கும் பொழுது தேவன் சொன்ன வார்த்தைகளே என்னை நிலைநிறுத்தியது. மற்றவர்களுக்கு முன்பாக தேவனுடைய நாமம் மகிழ்ப்படும்படியாய் சாதிக்க முடிந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒப்புக்கொடுப்பீங்களா? ஒவ்வொருவரையும் அப்படி மாற்ற விரும்புகிறார். உலகக்கூடிய தேவன் நமக்கு பார்ப்போம். எங்களை அழைத்த உண்மையின் தேவன் எமக்கு சொல்கிறோம். அப்பா, ஆண்டவரை நம்பி சுவாமி சாதாரணமாய் எங்களை அழைக்க விரும்பல, போராடி கொண்டிருக்கிறேன். சத்து எனக்கு விரோதமாய் எழுதி கொண்டிருக்கிறான். பெரிய சூனியங்கள் எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. என் வாழ்விலே நான் என்ன செய்யறதுன்னு தெரியாதபடி இருக்கிறேன் என்று சோர்ந்து போயிருக்கிறவனை பார்த்து சொல்லுகிறான். உன் பெரிய சூனியங்கள் மாத்திரமல்ல, அநேகருக்கு விரோதமாய் எழுப்புகிற ஆயுதங்களை நீ உன் வார்த்தையாலே நிர்மூலப்படுத்துவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி தேவனை பார்த்து சொல்கிறோம். அநேகரை விடுவிக்கிற ஒரு கருவியாய் கர்த்தர் நம்மை பிரயோஜனப்படுத்த போகிறார். நன்றி செலுத்தி உனக்கு நான் என்ன செய்ய கேட்க வழிமுறைகளை சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். வழிமுறைகளை சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். நன்றி தகப்பனே வந்து சொல்கிறோம். அப்படியே தேவனுக்கு நேரம் சொல்கிறவனே அர்ப்பணம் செய்வோம். ஒரு 5 நிமிஷம் ஆற்றுகிறேன். தேவனே, நீர் என்னை பெரிய காரியங்களுக்கு செய்ய அனுமதித்து அழைத்திருக்கிறீர் என்பதை நான் ஆண்டவரை உணர்கிறேன். அப்பா, ஆண்டவரிடத்துல சொல்லுவோமா, இதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறாயா? ஆண்டவரிடத்துல உங்களுடைய திட்டம் வாழ்விலே நடக்கணும். அம்மா, நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது என் வாழ்விலே செய்யணும். அம்மா, சாதாரணமாய் சொல்லுவதற்காக அழைக்கப்படல, அடையாளங்களோடு கூட அற்புதங்களோடு கூட தேவனை நிரூபிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, உங்களுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு நான் என்ன செய்யணும்னு ஆண்டவரிடத்தில் கேட்போம். கர்த்தர் வழிகளை உண்டாக்கும்படியாக நமக்கு போதிப்பான். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நடத்துவான். சொல்லி இந்த 2025 ஆரம்பத்தில் நினைத்து கொண்டிருக்கிறோம். நீ பெரும் வெற்றி பெறுவது மாத்திரமல்ல, அநேகரை வெற்றிக்கு நேராய் நடத்துவாய். நன்றி தேவனே நமக்கு சொல்கிறோம். அந்த பெரிய காரியங்களை செய்ய உங்களை அழைத்திருக்கிறார். இந்த ஆண்டு தோற்றம் அனுப்பு மிகுதி, ஆட்கள் குறைவுன்னு சொல்லி இருக்கிறார். அநேகரை ஆண்டவரிடத்திலே கொண்டு வருவதற்கு அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து பெரிய காரியங்களை சாதிக்க அழைத்திருக்கிறார். கொடுமாயா ஆண்டவரே, காரியமே எனக்கு பேச தெரியலப்பா, எனக்கு அது மட்டும் போதும். அதற்காக அழைக்கப்படல, வெறும் விடுதலைக்காக அழைக்கப்படல, ராஜாவாய் மாறும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். கர்த்தர் அழைத்திருக்கிறார். இன்னைக்கு திரும்ப அந்த வார்த்தையை சொல்லுகிறார். சத்துருவுக்கு எதிராக செயல்படுகிறதற்கு உன்னை ஒரு பெரிய அரணாய் கர்த்தர் மாற்றுவார். அவர்களை கேட்போம், ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, என்ன செய்யப்பா, என்ன செய்யணும் அப்பா? நம்பி தகப்பனை நமக்கு சொல்கிறோம். இந்த ஆண்டு வெற்றியின் ஆண்டாகவும் சாதிக்கிறவர்கள் எழுப்புகிற ஆண்டாகவும் கர்த்தர் மாற்ற போகிறார். நம்ம மாற்ற போகிறார். சொல்லுங்க, என்ன மாற்றுங்க ஆண்டவரே? நான் சாதிக்க விரும்புகிறேன்னா நான் சாதிக்கணும் அப்பா. தகப்பன் எத்தனை காலங்கள் வெறுமையாக அலைந்து கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே, சொல்கிறோம்.
ஆண்டவரே நாங்கள் சாதிக்க விரும்புகிறோம், நாங்க என்ன செய்யணும், நாங்கள் சாதிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அம்மா. ஆண்டவரே எங்களை உபயோகப்படுத்தணும் நீங்க நினைக்கிறீங்க அம்மா. ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறீங்க, நீங்க போதித்து நடத்துங்க சுவாமி. அவருடைய அந்த நடத்துங்க. நாட்டை வெற்றியின் ஆண்டாய் பிள்ளைகளுக்கு மாற்றிட்டாங்க. ஆண்டவரே தானே ஒரு ஆவிக்குரிய ஆண்டாய் பிள்ளைகளுக்கு மாற்றிட்டாங்க. ஆண்டவரே ஆவிக்குரிய அனுபவம் நிறைந்த ஆண்டாய் கர்த்தரை மாற்றிட்டாங்க. ஆண்டவரே இந்த சபையில ஒரு எழுப்புதலின் ஆண்டாய் ஆண்டவரை கர்த்தர் வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று சொல்லுகிறீங்க அம்மா. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். மாத்திரம் அல்ல, அநேக இடங்களிலே ஆயுதங்களை முறிப்பதற்கு உன்னை கர்த்தர் பிரயோஜனப்படுத்த போகிறார் என்று திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறீங்க அப்பா. நன்றி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே தேவன் அப்படியே செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே இவைகள் எல்லாம் நடக்கும்னு சொல்லபடியாய் ஆண்டவரை கர்த்தர் எழுப்ப போகிற ஆண்டவரே சகோதரனுக்காய் சகோதரிக்காய் நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். அர்ப்பணித்து கடந்து சொல்லுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அர்ப்பணிப்பதும் நான் என்ன செய்யணும்னு கேட்கிறதா நம்முடைய வேலையுமாய் இருக்கிறது. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒருவருடைய பேர் பேராய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நன்றி தகப்பனே, ஒரு சந்தோஷம் சமாதானத்தால் நிரப்புங்க. பெரிய காரியங்களை இவர்களுக்கு கர்த்தர் செய்ய சாமி. இந்த நாளில் உடைய கரம் அவர்களை தொட்டு ஆசீர்வதித்திருக்கிறது. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் அப்படி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறீங்க ஸ்தோத்திரம். ஆண்டவர் நன்றி தகப்பனே, ஒரு சீஷர்களை அழைத்ததை போல என்னை அழைத்திருக்கிறீங்க. நீங்க தெரிந்து கொண்ட நோக்கம் பெரிதாய் இருப்பதற்காக நன்றி. நீர் அழைத்த நோக்கம் பெரிதாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் அதை கர்த்தர் செய்ய போறீங்க ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் செய்ய நினைத்த காரியம் தடைபடாத சுவாமி எங்கள் வாழ்வில் அதை கர்த்தர் செய்ய போறீங்க. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் நன்றி சுவாமி. சத்துருவை ஜெயிக்கிற ஆண்டாய் கர்த்தர் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் உம்மிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக் கொள்ளுகிற ஆண்டாய் கர்த்தரை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மிடத்திலே அமர்ந்து கற்றுக் கொள்ளுகிற ஆண்டவரே ஒரு ஆண்டாய் எங்களுக்கு நீர் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே திருந்தாமை சாமுவேலின் பேர் பெருமைப்பட்டதை போல கர்த்தர்களை பெருமைப்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீரை கூட அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, வைத்திருக்கிற இந்த காரியத்திற்காக நன்றி. வந்த ஒருவரும் ஆண்டவரை மிகுந்த சந்தோஷம் சமாதானத்தை பெறும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரை பேர் பேராய் ஆசீர்வதிங்க. குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிங்க. கையில் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. களஞ்சியங்களை ஆசீர்வதிங்க. விரோதமாய் செயல்படுகிற ஆயுதங்களை நிர்மூலப்படுத்துங்க சாமி. ஒவ்வொரு குடும்பத்திலும் மிகுந்த சந்தோஷத்தை கர்த்தர் நடத்துங்க. பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாய்க்கு உதவி செய்யுங்க. தேவைகளை எல்லாம் கர்த்தர் அற்புதமாய் சந்திங்க. அப்போ ஒருவருடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கூட இருக்கு பாதுகாத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு வேண்டிய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களும் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தாவின் அன்பின் சமாதானம் சந்தோஷம் நம்மளோடு கூட இருக்கும் என்று சொன்னாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.